இப்போ பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் விஷயத்தை எடுத்துக்காங்க. சவுக்கு சங்கர் விஷயத்தில் என்ன ஆச்சு, கோர்ட்டில் வந்து எல்லா எஃப்ஐஆரையும் இது பண்ணிவிட்டு பெயில் கொடுத்துட்டாங்க, ஜாமீன். ஏயா ஒரு யூடியூப்காரன் பின்னாடி சுற்றுறீங்கன்னு நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டேன். ஆனால் என்ன ஆச்சு, அவர் இது பண்ணிட்டு வந்தார், பெயிலில் வந்துட்டார். வந்த மறுநாள் காலையில் 7:30 மணிக்கு வந்து வீட்டில் சம்மணம் கொடுக்குறான் போலீஸ் அடுத்த கேஸுக்கு. இப்போ எவ்வளவு அப்போ நிர்வாகம் எப்படி நடக்குது பாருங்கள். ஒரு உயர் நீதிமன்றம் பெஞ்சு சொல்லுது, ஆனால் வந்துக்கிட்டு மறுநாள் சம்மன். அப்போ நீதிமன்றத்துக்கு என்ன மதிப்பு? செய்கிறது யார், எந்த அதிகாரி செய்கிறாங்க? அப்போ உங்கள் கண்ட்ரோலில் இல்லையா? அப்போ யாருமே இதை கவனிக்கிறது இல்லையா? அப்போ இவங்க ஆட்சி தான், அதிகாரிகளின் ஆட்சி தான் நடக்குதா? எவ்வளோ கேவலமான விஷயம் பாருங்கள். ஸ்டாலின் அவர்களுக்கு இது தெரியவே இல்லை. அவரை கேட்காமையே பல விஷயங்கள் பண்ணி கொண்டிருக்காங்க. எதுக்கு அன்னைக்கு அவர் வீட்டுக்கு போய் கொடுத்துருக்காங்க இன்னொரு வழக்குன்னு. ஏன் இப்படி துரத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல பேருக்கு தெரியாது. சவுக்கு சங்கர் இவங்க துரத்துறதுக்கு காரணம் அவங்க பல பேருக்கு தெரியாது. இது என்னென்னா அதிகாரிகளுக்குள்ளே உள்ள பணிப்போர். இப்போ இருக்கிற அதிகாரிகள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவன் யாரோட தொடர்பு வச்சுருக்கான். முன்னாடி பார்த்தீங்கன்னா எந்த அரசியல் தலைவர்களோட தொடர்பு வச்சுருக்காங்கன்னு KN நேருவோடெல்லாம் தொடர்பு வச்சாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அவங்க கேட்குறது கதவை மூடியாச்சு, 3 மணி நேரம் கழித்து தான் கதவை உடைச்சாங்க. இந்த 3 மணி நேரத்தில் அவர் யாரோட பேசியிருக்காரு? அப்போ இவருக்கு தொடர்பு யார், எந்த அதிகாரிகள்? நமக்கு பிடிக்காத அதிகாரிகள் அவங்களோட தொடர்பு வச்சுருக்காங்கடா. இதுக்காகவா மொபைல் ஃபோனை வாங்கி என்னத்தையா பண்ணுவீங்க? அது என்ன யூடியூப்பில் போட்டால், யூடியூப்னு ஒரு தனி பிளாட்ஃபார்ம், அந்த யூடியூப்பில் வீடியோ போட்டால் மொபைல் ஃபோனை வச்சு என்னத்தை இது பண்ணுவீங்க? மொபைல் ஃபோன் எப்போன்னா சைஃபர் கிரைம். அதாவது மொபைல் ஃபோனை வச்சு சில பேர் பணத்தை ஏமாற்றுவான். மொபைல் ஃபோன் மூலமாக இது மெசேஜ் அனுப்புவான், இது அனுப்புவான், வாட்ஸ்அப் அனுப்புவான், நிறைய பேர் டிஜிட்டல் அரெஸ்ட் இந்த மாதிரிலாம் நடக்குது. அந்த மாதிரி குற்றங்களுக்கு தான் மொபைல் ஃபோனை வாங்குவாங்க. மொபைல் ஃபோனை எதுக்கு வாங்குறோன்னே தெரியாமல் நீங்கள்லாம் காவல்துறையில் எப்படி அதிகாரிகளாக இருக்கீங்க? எதுக்கு வாங்கி அப்படியே அங்கே போய் அனுப்பிடுறது? எந்த குற்றத்துக்கு என்ன செய்யணுங்கிற அடிப்படை விஷயம் கூட உங்களுக்கு தெரியலன்னா எதுக்கு நீங்கள்லாம் காவல்துறையிலேருந்து நீங்கள் என்னத்தை நடத்த போகிறீங்க, என்னத்தை சாதிக்க போகிறீங்க? ஒரு குற்றத்தின் பரிமாணமே தெரியலையே.